எலும்பு இல்லாத மட்டன் 300 கிராம் வாங்கி கழுவி வச்சுக்கிட்டேன். அதை வந்து ஒரு குக்கரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ எல்லாம் போட்டு பொரிஞ்சோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கழுவி வச்ச மட்டனையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு அரிசி கழுவின தண்ணியை ஒரு அரை டம்ளர் ஊற்றி அதை 5-6 விசில் விட்டு அது கூட வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து நான் கொத்தமல்லி, வரமிளகாய் 2 மிக்சியில் வறுத்து அடித்து போடுறேன் ஃப்ரெஷ்ஷாக. அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால வெங்காயம், தக்காளியை வதக்கி போட்டு இந்த கொத்தமல்லி கூட 4-5 முந்திரி, கொஞ்சம் தேங்காய் இதையும் சேர்த்து அரைச்சி அதில் ஊற்றி தாளிப்பு வடகம் போட்டு தாளித்து இறக்கலாம். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வீட்டிலேயே செஞ்ச கரம் மசாலாவை கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.